ஹலோ கைஸ் நான் பார்க்க போகிறது டேத் நோன் சீசன் 1 எபிசோட் லெவல். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்க நான் போய் பார்த்து வந்து அப்போ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி கைஸ், கொஞ்ச நாளாவே வீடியோ சரியான முறையில் வரல. இனிமேல் டான் வீடியோ வரும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. எபிசோட ஸ்டார்டிங்கில் சாயங்கால நேரத்தில் ஹீரோ ஜன்னல் மேலே நின்று வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸ் கட்டாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் எப்பவும் போல ஹீரோ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த சார் நியூஸ் சேனலில் கீரா பற்றி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. டிவியில் அப்படியே நியூஸ் கட்டாங்க. அதில் கோட் சூட் போட்டிருக்க ஒருத்தர், நாங்களே கீரா கிட்ட ஹாஸ்டேஜை தான் மாட்டிருக்கோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கீரா ஒரு கேசிட் அனுப்புறாரு, அதை ப்ளே பண்ண சொல்றாரு, ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஹீரோ அனுப்புற அந்த கேசிட்டி ப்ளே பண்றாங்க. இந்த கேசிட்டில் கீரோட வாய்ஸ் கட்ட குரல் இருக்கு. நான் தான் கீரா. இந்த வீடியோ ஏப்ரல் 18ஆம் தேதி 5:59 PM டெலிகாஸ்ட் ஆகும். 47, 48, 49 சேனல் மாற்றி டாவு டிவி பாருங்க. ஆங்கர் ஹார்ட் அட்டாக்ல ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டோன்னே உடனே டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு சேனல் மாற்றுக்கு அப்படின்னு சொல்லி சேனல் மாற்றி பார்க்குறாங்க. மாற்றினா ஹீரோ சொன்னபடியே அந்த ஆங்கர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கீரா பண்ண மாட்டானே, அதாவது நல்லவங்களை எல்லாம் கொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்றாரு. நான் கீரா அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். நான் எல்லாத்தையும் போட்டு தள்ள மாட்டேன், கெட்டவங்க ஒன்லி போட்டு தருவேன். ஏன்னா அவங்கள வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, அவங்க என்ன நல்லவங்களா. தன்னை பற்றி கீரா பேசிட்டு அதுக்கப்புறம் நீ இன்னும் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு இன்னொரு அதாவது ஜேர்னலிஸ்ட்னு நினைக்கிற அவர் போட்டு தள்ளுறாரு. இதை பார்க்குற எல்லாம் பயங்கர டென்ஷன். என்னையா பண்ணிட்டு இருக்கான், இப்பெல்லாம் பண்ண மாட்டான்ல, என்னாச்சு கீராவுக்கு, முதல்ல அந்த நியூஸ் சேனல்கிட்ட சொல்லி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அந்த நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, பட் அங்கிருந்து ஒரு முறையான ரிப்ளையே கிடைக்கல. ஸோ அங்கே இருக்க ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனலுக்கு கிளம்பி போறாரு. அந்த சேனலில் கீரா பேசுகிற மாதிரியான நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. கீரா தன்னை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாருக்கெல்லாம் பயங்கர டென்ஷன், என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒரு வழியா நியூஸ் சேனலுக்கு கிட்ட வந்துட்டாரு. கீரா பேசுறது கேட்குற மக்கள் எல்லாருமே பிரெயின் வாஷ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. நல்லது தானே அவன் பண்றான், அவனு கெட்டதெல்லாம் பண்ணல, கெட்டவங்களை மட்டும் தானே அழிக்கிறான், இதெல்லாம் நல்லது தானே அப்படிலாம் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. கீராவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சீஃப் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இதை கேட்குற சீஃப் பயங்கர கோவத்தில் இருக்காரு. பட் அவர் தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு. சீஃபோட மனைவி அதாவது ஹீரோட அம்மா, நீங்க உங்க பாடி கண்டிஷனுக்கு இதெல்லாம் சரியில்லை, நீங்க எல்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. ஒரு வழியா பெரும் போராட்டம் கழிச்சு அந்த நியூஸ் சேனல் கிட்ட வந்துட்டாரு. நியூஸ் சேனலோட கதவு பூட்டி இருக்கு. கதவு தட்டி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது சரியா, ஒழுங்கா கதவு திறங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அந்த கதவு கிளாஸால உருவாங்க. ஸோ தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கதவை உடச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் போடுறாரு. பட் அவருடைய இது பயங்கரமா துடிக்குது. யாரோ ஒரு இதயத்துல கை வச்சு அழுத்துற மாதிரியே இருக்கு. அதே இடத்துல முட்டி போட்டு அப்படியே படுத்துறாரு. அப்படியே இறந்தும் போயிடுறாரு. இவரோட ஹார்ட் அட்டாக் காரணம் கீரா தான். மாட்சுரா அப்படிங்கிற டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. இதை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸர் டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் எல்லாம் பத்தி என்னையா இங்க நடக்குது, எப்படி அவன் செத்தான், இதெல்லாம் காரணம் யாரியா. ஃபோன் கால் அட்டன் பண்ண மான்சுராவுமே எல்லாம் பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. பட் எல்கிட்ட இருந்து எந்த ஒரு சரியான பதிலுமே கிடைக்கல. இந்த சைடு பைனாக்குரல் அந்த நியூஸ் சேனல் முன்னாடி யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இதெல்லாம் ஒரு சரியான பதில் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்டு எல் மேல பயங்கர கோவமாயிராரு. எல் போட்டுக்க அந்த பனியனை பிடிச்சி குளுக்கவே ஆரம்பிச்சாரு. மாட்சுரா ஆஃபீஸர் வந்து தடுத்து விட்டாரு. எல் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இதை நாம நார்மலா ஹேண்டில் பண்ற கீரா கிடையாது, இது ஒரு வித்தியாசமான கீரா. கீரா என்னைக்குமே தடயங்கள் விட்டு தப்பு செய்ய மாட்டேன், இவ்வளவு இறங்கியும் செய்ய மாட்டேன், தன்னை கண்டுபிடிக்கிறவங்களை மட்டும்தான் அழிக்க ட்ரை பண்ணுவானே இல்லை, தன்னோட டெலிகாஸ்ட் ஸ்டாப் பண்ண நினைக்கிற யாரையும் அவன் கொலையும் பண்ண மாட்டான். இந்த சைடு ஹீரோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா சீஃப் அதாவது ஹீரோட அப்பாவை காணும். ஹீரோட அப்பா ஏதோ வெஹிக்கல்ல போற மாதிரி கட்டுறாங்க. அவர் நிஜமாலுமே ஒரு வெஹிக்கலான வேன்ல தான் போறாரு. வேனை வச்சு நியூஸ் சேனலோட கதவை உடச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுறாரு. உள்ள போன அவர் அந்த செக்யூரிட்டிலாம் பேசிட்டு நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செய்றீங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு. இந்த மாதிரி யாரோ உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுலயே எல் கண்டுபிடிச்சாரு இது ஹீரோட அப்பா தான். ஐ மீன் சீஃப் தான் சொல்றேன். உள்ள போன சீஃப் அந்த டெலிகாஸ்டோட டைரக்டர் மாதிரி அவர்கிட்ட போய் நீங்க மட்டும் உடனே கீரா பேசிட்டு ஸ்டாப் பண்ணி என்ன நடக்குங்கிறது என்னால் சொல்லவே முடியாது, உங்க சேனலே எடுத்து போட்டிரும், ஏகப்பட்ட போலீஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்பயே ஒரு கேட்கல. ஸோ வேற வழியில நம்ம சீஃப் அவருடைய துப்பாக்கி எடுத்து அவர் கன் பாயிண்ட்ல சரௌண்ட் பண்ணிடுறாரு. கேட்குறீங்களா இல்லை உங்களை போட்டு தரவா மேல இடத்துல நான் பேசிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரும் வேற வழி இல்லாம அந்த டெலிகாஸ்ட் ஆஃப் பண்ணிடுறாரு. கீரா பேசிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணதுனால நியூஸ் சேனல் உடச்சு போன அந்த என்ட்ரன்ஸே ஃபுல்லா டிவில கட்டிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்ன, இப்போ சீஃப் மட்டும் அந்த வழியே வெளியில வந்துட்டாரு, எல்லாரும் சீஃபோட பேச பார்த்துருவாங்க. கீரா மட்டும் இதை பார்த்தானா சீஃபை போட்டு தள்ளிடுவார். இதை பத்தி தான் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல் மட்டும் எஃபியோட தலைமையகத்துக்கே ஃபோன் பண்ணிடுவாரு. ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க, சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க, ஏன்னா எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. சில எஃபி ஆஃபீஸர்ஸ் எல் கேட்கறாரு. அவர் கேட்டபடியே சில எஃபி ஆஃபீஸர்ஸ் அனுப்பிடுறாங்க. பட் ஹரி சார் சீஃபை கான்டாக்ட் பண்ணிச்சு சார் அப்படின்னு சொல்லி சீஃபோட ஃபோன் கால் எல் கிட்ட தர. எல்லோ சீஃபும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. சீஃப் எப்படி வெளியில வருது, ஸ்ட்ரைட்டா மெயின் டோர் வழியே வெளியில வந்துரும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு எல் இல்லைங்க அப்படி வராதிங்க, அப்படி வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, நான் சொல்லும் போது நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. எல் எஃபியோட டாப் ரேங்க் ஆஃபீஸர் கிட்ட நான் சொல்ற மாதிரி உங்க ஆஃபீஸர்ஸை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் என்ன சொல்றாருங்கிறத காட்டல. எல் இந்த பக்கம் சீஃப் கிட்ட இப்போ நீங்க பயப்படாம அப்படியே நடந்து என்ட்ரன்ஸ் சொல்லி வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. சீஃப்மே என்ட்ரன்ஸ் சொல்லி நடந்து போறாரு. வெளியில வந்து பார்த்தா அத்தனை எஃபி ஆஃபீஸர்ஸ் நிக்க வச்சு ஃபுல்லா அந்த இடத்துல லைட்டை பிரகாசிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா தப்பி தவிர கூட யாருமே சீஃபோட பேச பார்த்த கூடாது. ஏன்னா சீஃப் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சன். அங்க இருக்க எஃபி ஆஃபீஸர்ஸ் கூட யாருமே அவங்க ஃபேஸை காட்டாதபடி அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர் கார்ல சீஃப்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீஃப்மே அந்த கார்ல ஏறி டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸருக்கு இடத்துக்கு போயிடுறாரு. இந்த சைடுல யாரோ பைனாக்குள்ள டேபிள்ல வச்சுட்டு கிளம்பி போயிருக்க மாதிரி காட்டுறாங்க. நியூஸ்ல சீஃப் தப்பிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. சீஃப் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. பட்டாரி எழுந்த வர ஓ அந்த இடத்துக்கு போனது சீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா தான் இருக்காங்க. சீஃப் சும்மா வந்திருக்க மாட்டாரு, வரும்போது கீரோட கேசட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேசட்ஸ் எல்லாம் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுல மொத்தம் 2 டைப் ஆஃப் கேசட்ஸ் இருக்கு. ஒன்னு போலீஸ் வரதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வேண்டிய கேசட், இன்னொன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ண வேண்டிய கேசட். பட் அதை
சீஃப் நடுவில் வந்து எடுத்துருவாரு. அந்த 2 கேசட்டுமே எல் அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ரெண்டு பேரும் அப்லோட் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. லாங் டைம் கழிச்சு ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ எவன் பார்த்த வேலைடா இது, நான் இந்த வேலையை பார்க்கலையடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாரு. அப்போ இவ்வளோ நேரம் நடந்த சம்பவத்துக்குலாம் ஹீரோ காரணம்ல இன்னொரு கீரா இருக்கான். பூமிக்கு இன்னொரு ஷினிகாமி வந்து இன்னொரு ஹியூமனுக்கு டெத் நோட் கொடுத்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அப்படியே அந்த இன்னொரு டெத் நோட் யூசருக்கு ஷினிகாமி ஐஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இன்னொரு டெத் நோட் யூசர் யாரு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இந்த சைடு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம பழைய கீராவை பற்றி யோசிக்கிறது இப்போதைக்கு கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இன்னொரு கீராவை தேடி போகிறோம். பழைய கீராவை காட்டிலும் இந்த புது கீரா ரொம்பவுமே ஆபத்தானவன். பட் பழைய கீராட்டுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இந்த புது கீரா கிட்ட இல்லை. இவன் எல்லா தப்பையுமே ஓப்பனாக பண்ணுறான். இவன் நம்ம கண்டுபிடிச்சே தெரியணும், ஈஸியாகவும் கண்டுபிடிச்சு. இந்த சைடு டக்கேஷிட்டா ஸ்ட்ரீட்டை கட்டுறாங்க. ரியூக்கு எப்படி மேல் ஷினிகாமி அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ஷினிகாமி பறந்து வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஏதோ ஒரு பொண்ணோட ஷேடோவை காட்டுறாங்க. அப்படியே அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீமேல் ஷினிகாமி அந்த கேர்ள் கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. தட் மீன்ஸ் அந்த அனதர் கீரா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு. நான் கீராவுக்கு உதவ போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. கீராங்கிறது நம்ம ஹீரோ தான். அவன் நினைக்கிற உலகத்தை உருவாக்க நான் அவனுக்கு உதவியாக இருப்பேன். அந்த ஃபீமேல் ஷினிகாமி கீரா ரொம்ப ஆபத்தானவன் சொல்கிறா. பட் அந்த பொண்ணு நான் அவனோட ஆபத்தானவன் பிகாஸ் அவங்ககிட்ட இல்லாத ஒரு பவர் என்கிட்ட இருக்கு, ஷினிகாமி ஐஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. என்னதான் இந்த பொண்ணு ஹீரோட ஆபத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாலும் கூட ஹீரோட ஒரு செம்மையான பவர் இருக்கு, அதை இன்டெலிஜென்ஸ். இந்த அனிமி பவரை பேஸ் பண்ணது கிடையாது, இன்டெலிஜென்ஸ் அதாவது நாலேஜை பேஸ் பண்ணது தான். பட் இந்த பொண்ணு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் சொல்கிறா. இது மூலமாக எல் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கிட்ட வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் வெளியே பெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.